சாட்சியை நான் யார் என்று சொல்லுவது? ஐயா, இந்த குலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த குலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி கேட்கும் அந்த கடவுள் தான். அந்த கடவுள் தான் சாட்சி. இந்த பொடி பையன் என்ன சொன்னா? பொடி இல்லங்க, ஆன்சு பையன். விண்ணையம் மண்ணையம் கட்டி கேட்க கடவுள் சாட்சி சொல்கிறார். கடவுள் தான் சாட்சி. கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். ஒரு ஏழை அவன் சொல்றான், அதை இந்த மன்னர் கேட்டு ஒரு கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டாமக்கார மாட்டுவாங்க தெரியுமா? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது, உனது கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும். கொலை நடந்த கொட்டாவரைக்குள்ளும் இறந்து பிணமாக கிடப்பது யார்? இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்து பிணமாக கிடப்பது இனி ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை சுகந்தி ஐயா. தங்கச்சி ஐயா. சுந்தர் ஐயா. சுந்துலா சுண்டல்னு ஒரு பேரா? நீ கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா? மணி 6 மணி இது அவளுடைய தங்கையா? அவளுக்கு நீ அவள் அவளுக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக இந்த அதற்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்காது, சொந்தக்காரர் சாட்சி செல்லவே செல்லாது. சாட்சி இல்லா வழக்கு சங்கீதம் கேட்டு சுரக்காய் கூட்டு போவது விடத்தை தூக்கி இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாது. இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாது. சொல்லு, என் தங்கச்சி நான் எப்படி எல்லாம் வளர்த்த தெரியுமா? செல்லமா வளர்த்தையா. ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை என்று என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாடுகின்றனோ, என்னுடைய ஒரே தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ, அதே போன்று இந்த ஏழை என் வயிறிலிருந்து சாபத்தை தரப்போறேன். என் வயிறிலிருந்து சாபத்தை தரப்போறேன். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னர் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்ந்தெடுத்து கொண்டாடிய மனித சோழன். அப்படிப்பட்ட பழமையில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தெடுத்தாரே சிவ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பழமையில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி மல்லா. அப்படிப்பட்ட பழமையில பிறந்த நீங்களா
இப்படி ஒரு நீதியை வழங்குவது நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் அஞ்சு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தால் உதாசனப்படுத்திட்டீங்க. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் வாழ்கின்றனோ அதே போன்று நாட்டை நாட்டு மக்கள் நீதிக்காக இதுவே இந்த ஏழை தந்த அமைதியாக புறப்படுங்க. உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையே கிடையாது. அவை கலையா சொல்றத கேளு. இந்த கூட்டத்தை கலைக்க அம்மா கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும். இங்க எங்க கூட்டம் வந்து கலைக்க அவ்வளவு கஷ்டம். சூனாப்பானா சொல்லு சொல்லு. மீச வேற இல்ல. அனைவரும் சென்று விட்டார்கள். உனக்கு என்ன வேலைங்க? அடே கருணாகா, நாய் நன்றி உள்ள பிரியாணி. கேள்வி குழியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்தும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. இவன் ஒரு வார்த்தை கூறினானே, அதை செவிகொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியார், கீழே ஆகாயவாணியார், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்கிறான். பாடுபோல்தான் ஓடிட்டு இருக்கிறான். குடிக்காதடா குடிக்காதடா எவ்வளவோ இந்த சாமி வராங்க அடிப்ப வேண்ட ஊற்றி வந்துக்கிறான். வேண்டாம், நாட்டு அமைச்சர், நாட்டை காப்பது நாட்டு அமைச்சர். வேணாம் பாப்பா. இந்த பொறுப்போக்கு பையன், இந்த வாங்கிட்டு பையன், அவன் ஆள் அவன் மூஞ்சி வரா. நம்மை சேமியா காசுகிறா. ஏண்டா இப்பொழுதுதான் இவனோட பெருமை எடுத்து அவங்க கிட்ட சொல்ல போறேன். என்ன பெருமை? பெருமைட்டா நீ எப்பேர் பெற்றவன். வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்கு வந்த ஒரு வேலைக்காரன் நாயுடா. பெற்றெடுத்த தாய் தந்தை யாரும் கிடையாதவரால அந்த நாயுடாயிட. அது மட்டுமா இங்க வாங்க, இங்க வாடா. என்னடா மூச்சுக்காரர் தெரு முடிக்கிறேன்மா, ஆந்த முடிக்கிறேன் பெரிய. அந்த மாதிரி காலி பாயம்புற நாய ஓங்கி விட்ட ஊரா முடிச்சாரு. நாய்க்கு என்ன ஒரு அகத்துல உங்க சண்டையில சேர ஓடிச்சிட்டு போறீங்க. நான் தான் பதில் சொல்லணும். நானும் வருந்தா ஒன்றரை ஆம்பளை நின்னுங்க அழுகுறான். நீ ஒரு ஆம்பளை நான் அப்படி போட கிட்ட வர உனக்கு என்ன தவிர வேலைக்காரன் நாய போட தூர நீ போட. அதாவது நான் கடலாளி முன்னாடி நின்னுங்க பாக்க சோப்பு கலர் செக்கு எப்படி சிம்மாசனம் அமர்ந்திருக்கிறாயா? மூஞ்ச பாருங்கல்ல. அதாவது நான் வேலையை
எப்பயாவது பாத்தியா? பாக்கறப்பா என்னது நான் பார்த்தேன். பூமக்ஸ் ஜட்டி, பூமக்ஸ். அதாவது நான் காலால் வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். ஜிலேபி மீனை வச்சு நல்லா தானே சனா நம்ம கறி மனுஷ கறி கிடைக்கும். ஒரு வேலை அபோரி கலையாசனா இருப்பானா? நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சர் அவன். இவனுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? நீதிமன்றத்துல நான் பேசக்கூடாது. வேண்டாம், இளவரசர் சொல்வதை கேள். ஏய், என்னடா என்ன? நான் யாருன்னு தெரியாது. ஏய், போடா பாயே. ஏய், என்ன? எங்களை பகைத்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. அப்படியா? சொல்வதை கேள். டேய். சிறு துரும்பா இருந்தாலும் பல் குத்த உதவும். அததான் நானும் சொல்றேன். சிறு துரும்பா இருந்தாலும் பல் கொடுத்ததுக்கு ஒரு நாள் உதவா. இவன் யார் இவன்? ஏவா? இந்த பொறுமை பண்ணிட்டா. செத்துனாண்ட பாடு நமக்கு. ஆமா ஆமான்றடா. ஆமாண்டா. டேய், இவன் யார் இவன்? யார்? இவன் பேர் வெட்டுவன். இவனோ ஒரு எச்ச இலை. துண்ணுட்டு போடுற எச்சையில ஓடலாம் பாதி. இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடிச்சுட்டு செத்து போயிருப்பான். ஆமா, இந்த வார்த்தை ஒண்ணு சொல்றேன். 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடிச்சுட்டு செத்து போயிருப்பான். மூதவிக்கு பண்றேன். ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கா? முடிக்க அவன் மூஞ்ச பாரு. அடிச்சுட்டு இருப்பான். 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு செத்துருவான். நான் சாக மாட்டேனா? எந்த அறிவாளி அவனுக்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்ட சாவான்னு சொன்னா? எனக்கு சுகர் அதிகமா தெரியும். உன்ன மாதிரி முட்டாள் சொல்லிருப்பான். சுகர் அதிகமா இருந்தா வெள்ளம் சாப்பிட்டா சாக மாட்டானா? சாக மாட்டாங்க. அவன் மாய மூஞ்ச பாரு. ஓட்ட பண்ண. டேய். எச்சையில. இவன் யாரு அவன்? இவன் மிஸ்டர் எச்சையில. மூஞ்ச பாரு. டேய், அவன் யாரு? எச்சையில. ஆனா நீ நான் ஆனா நீ நான் ஆனா நீ ஏய் ஆனா நீ ஒரு நாய் கிடையாது. அட எச்சையில. இளவரசி. ஏய் என்னடா? எச்சையில. டால்டா பாமா இல்லையா? எச்சையிலன்னு கேக்குறேன். நாய் நக்கற இலன்னு கேக்குறேன். ஆமாண்டா. ஆண்களா மதிக்கல எங்களை. ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளை நீங்க. இவன் முடி போட்டனா நீ யாரை போட்ட? பரவாயில்ல. நீ முன்னு டேய் இப்பொழுது வந்து குறிக்கின்றேன். மணமரத்துக்கு புடவை கட்டின மாதிரி இருக்கிற. ஏய் அம்மா அழகுன்னா அம்மா தகுதின்னா என் பக்கத்துல நிக்க உனக்கு தகுதி இருக்காடா? நாய் ஆச்சு வாய முடி. வேலைக்கார நாய். அம்மாவோட நுங்கு சீவரா மாதிரி சீவிடுவேன். ஏய் நீ நுங்கு சீவரா மாதிரி சீவ. அப்படியே ஒரே வெட்டு ரெண்டா போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் பாதி பாதி. டேய் இப்பொழுது வந்து குறிக்கின்றேன். அதை செவிடத்தை கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தந்தை சூதுகவும். சூத்து கையுமா? காது கேட்குதா? பண்ணாடியா? ஆமா. பணமரத்து பண்ணாடி வேணும். அத பார்த்தா உன் மூஞ்சி எழுதி வச்சுக்குது. இவருக்கு எழுதாதே இருக்குது. நல்லா திஸ்து போங்க மேற்கிறாங்க. ஏய் தர்மத்தின் வாழ்வு தந்தை சூதுகவும். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம். என்றாவது நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாள். அப்பொழுது உங்கள் இருவருக்கும் ஒரு பொட்டை சிலைக்கு தர்மத்தில் வாழ்வு சூத்து